வணக்கம். ஒரு 4 நாளைக்கு முன்னால பார்த்தீங்கன்னா, நம்ம அமைச்சர் செங்கோட்டையன், அப்புறம் அந்த போக்குவரத்து துறை அமைச்சர் தமிழன் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைச்சர் இருக்காங்க. 2 பேரையும் வந்துக்கிட்டு செங்கோட்டையன் வீட்டில் வந்துக்கிட்டு இந்து முன்னணியினுடைய மாநில அமைப்பாளர் காடேஸ்வர சுப்பிரமணியன் போய் சந்திச்சிருக்காரு. இந்து முன்னணியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் 2 அமைச்சர்களை, தமிழ்நாடு அமைச்சர்களை சந்திக்க வேண்டிய அவசியம் என்ன? எங்களுக்கு என்ன ஒரு கேள்வினா, ஒரு வாரத்துக்கு முன்னால திருச்சியில் நடந்த ம.க.இ.க சனாதன ஒழிப்பு கூட்டத்தை வந்துட்டு எதிர்த்து களமாடி இருக்காங்க இந்து முன்னணி, பிஜேபி வகைரா. அடுத்து ராமநாதபுரத்தில் பார்த்தீங்கன்னா, காவல்துறை வந்துக்கிட்டு பெரியாரிய உணர்வாளர் கூட்டமைப்புக்கு வந்துக்கிட்டு நிகழ்ச்சி நடத்துறதுக்கு தடை போட்டிருக்காங்க. என்ன தடைனா, நீங்க வந்து சனாதனத்தை பத்தி பேசக்கூடாது, சட்ட ஒழுங்கு கெடும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்துட்டு நெருக்கடி கொடுக்குறாங்க. மறுபடியும் நாங்கள் எழுதி கொடுத்துருக்கோம். மறுபடியும் என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல, பார்ப்போம், சந்திப்போம். அடுத்து பாத்தீங்கன்னா, மதுரை திருப்பரங்குன்றம் சம்பந்தமா ஒரு யூடியூப் சேனல் நடத்துற ஒரு தோழர் வந்துக்கிட்டு புதுக்கோட்டையில அந்த திருப்பரங்குன்றம் சம்பந்தப்பட்ட அந்த படத்தை வந்துக்கிட்டு ஒளிபரப்புறதுக்கு ஒரு மகால்ல ஏற்பாடு பண்றதுக்கு ஒரு திருமண மண்டபத்தில் ஒளிபரப்புறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அங்க வந்துட்டு காவல்துறை தடுத்திருக்காங்க. அப்புறம் அங்கிருந்து திருப்பி கொண்டு போய் புதுவரத்தில் நடத்துறதுக்கு அதுக்கும் காவல்துறை தடை போட்டிருக்கு. இப்ப நாங்க வந்துட்டு ஆரம்பத்துல இருந்து விஜய் கட்சி ஆரம்பிச்சதுல சொல்லிக்கிட்டு இருக்கோம், இந்த விஜயை இயக்குறது RSS பிஜேபி கும்பல்னு சொல்லிட்டு. அத இப்ப வந்துகிட்டு ஆட்சிக்கு வந்து 1 மாசம் கூட ஆகல, உடனடியா வந்துகிட்டு நடைமுறைக்கு வருது, நடைமுறைப்படுத்துறாங்க. அதாவது முற்போக்கு இயக்கங்கள், பெரியாரியல்வாதிகள், அம்பேத்கரியல்வாதிகள், மார்க்ஸ் லெனின் பொது உடைமை கட்சியில சேர்ந்த பொது உடைமைவாதிகள் எந்த அமைப்புகளும் எந்த நிகழ்ச்சிகளும் நடத்தக்கூடாதுங்கிற வந்துகிட்டு கையில் எடுத்திருக்காங்க. இப்ப சட்ட ஒழுங்கை வந்துகிட்டு இவங்க கையில வச்சிருக்காங்களா? அப்ப விஜய் அரசு எதுக்கு இருக்கு? காவல்துறையை வந்து விஜய் தான் வச்சிருக்காரு. ஆனா இயக்குறது யாரு? எங்களுக்கு உள்ள பல கேள்வி இதுதான். அப்ப தமிழ்நாடு அரசை வந்துகிட்டு இயக்குறது இந்த இந்து முன்னணி RSS பிஜேபி கும்பலாம். இது இப்படியே போச்சுன்னா இது எதுல போய் முடியும்? நாங்க கேட்கிற கேள்விதான் இது. நீங்க வந்துட்டு ஒரு பொது நிகழ்ச்சிகளை வந்துகிட்டு தடுக்கலாம். நீங்க தடுத்தீங்கன்னா யாரும் வந்துகிட்டு இதுக்கு வந்துட்டு அடங்கி போற நபர்கள் கிடையாது. நீங்க இப்படி அடக்குனீங்கன்னா இதுக்கு அப்புறம் பிறகு என்ன செய்யலாம் அப்படிங்கிற அடுத்த கட்டத்துக்கு தான் வந்துட்டு எல்லாரும் நகருவாங்க. இது வந்துட்டு தமிழ்நாடு அரசை வந்துட்டு எச்சரிக்கிறோம். நீங்க வந்துகிட்டு பொதுவா ஒரு தமிழ்நாடு அரசுங்கிறது தமிழர்களுக்கான அரசா நீங்க வந்து பொதுவா நடத்தணும். ஒரு சாரருக்கு நீங்க வந்துகிட்டு அவங்களுக்கு ஜால்ரா அடிச்சுட்டு முற்போக்கு இயக்கங்களை நீங்கள் தடுக்கவோ ஒடுக்கவோ ஏதாவது நீங்க செயல்பட்டீங்கன்னா அதனுடைய விளைவுகளை வந்துட்டு கண்டிப்பா நீங்க சந்திக்க நேரிடும். நன்றி, வணக்கம்.